வெல்கம் டு டெம்பிள் வியூ. புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையான இன்று ஒரு அற்புத பெருமாள் திருக்கோயிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வைணவ திருத்தலங்களில் முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட பொன்னியின் செல்வன் நாவலில் குறிப்பிடப்படும் இடமான 4000 திவ்ய பிரபந்தம் கண்டெடுக்க காரணமாக அமைந்த 4000 திவ்ய பிரபந்த இசையோடு பாடல் பெற்ற தலமான ஸ்ரீமத் நாதமுனிகள் மற்றும் ஸ்ரீமத் ஆலவந்தார் ஆகியோர் திரு அவதார தலமான கடலூர் பழைய காட்டுமன்னார் கோயிலில் அமைந்துள்ள வீரநாராயண விண்ணகரம் என்று அழைக்கப்படும் வீரநாராயண பெருமாள் மரகதவள்ளி தாயார் திருக்கோயிலின் வரலாற்றை இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம். 4000 திவ்ய பிரபந்தம் இசையோடு பாடப்பெற்ற தலம் இது. நாதமுனிகள் மற்றும் ஆளவந்தான் அவதார தலம் இது. கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம், கோவிலுக்கு முன்பாக கோவிலின் குளம் அமைந்துள்ளது. இந்த கோவில் பராந்தக சோழனால் கட்டப்பட்டது. 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில். 13ஆம் நூற்றாண்டில் சதயவர்மன் சுந்தரபாண்டியனால் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. கல்வெட்டுகளில் வீரநாராயண விண்ணகர் எனவும் இறைவன் பெயர் வீரநாராயண எம்பெருமான் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 108 வைணவ திவ்ய தேசங்களையும் எப்படியாவது தங்கள் வாழ்நாளில் தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்டு வைணவ திவ்ய தேசங்களை தரிசிப்பவர்கள் அதிகம். இந்த தலத்தை தரிசித்தாலே 108 வைணவ திவ்ய தேசங்களையும் தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த ஊரில் அமைந்துள்ள வீராணம் ஏரி மிகவும் புகழ்பெற்றது. கடல் போல் காட்சியளிக்கும் இந்த வீராணம் ஏரியை கட்டியது முதலாம் பராந்தக சோழன்தான். அமரர் கல்கி எழுதிய புகழ்பெற்ற பொன்னியின் செல்வன் புதினத்தில் இந்த வீராணம் ஏரி பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கிறார். ஸ்ரீ நாதமுனிகள் அவர்கள் 4000 திவ்ய பிரபந்தம் நமக்கு கிடைக்க உதவிய தலம் இது. அதற்கு பண் அமைத்து எல்லா இடங்களிலும் பரப்பியது அவர்தான். அவருடைய பேரனான ஆளவந்தான் பிறந்த தலமும் இதுதான். மதங்க முனிவரின் தவத்தை ஏற்று பகவான் வீரநாராயணர் என்ற திவ்ய நாமத்தோடு இங்கு காட்சி தருகிறார். கோபுரத்தை தாண்டி நாம் உள்ளே செல்லும் போது கொடிமரம், பலிபீடம், பின்பு பெரிய திருவடியான கருடாழ்வார், அவரை கடந்து உள்ளே சென்றால் இக்கோவில் உருவாக காரணமான மதங்க முனிவர் சன்னதி உள்ளது. நம்மாழ்வாரை வணங்கியவாறு மதுரகவி ஆழ்வார் உள்ள சன்னதியை காணலாம். பின்பு நாதமுனிகள் சன்னதி, நரசிம்மர் சன்னதி, ஸ்ரீராமர் சன்னதி, ஆண்டாள் நாச்சியார் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி ஆகியவற்றை தரிசிக்கலாம். மூலவர் வீரநாராயண பெருமாள், தாயார் மரகதவள்ளி தாயார், தீர்த்தம் வேத புஷ்கரணி, ஸ்தல விருட்சம் நந்தியாவட்டை, உற்சவர் ராஜகோபாலன், புராண பெயர் வீரநாராயணபுரம் சதுர்வேதி மங்கலம், ஊர் காட்டுமன்னார் கோவில், கடலூர் மாவட்டம். 12 ஆழ்வார்கள் மகாவிஷ்ணுவை பற்றி மனமுருகி பாடிய பாடல்களின் தொகுப்பே 4000 திவ்ய பிரபந்தம். மூலவர் வீரநாராயண பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் சங்கு சக்கரம் ஏந்தி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி தருகிறார். மரத்தினால் ஆன நெடிய வீரநாராயண பெருமாளின் சிலை கிபி 13ஆம் நூற்றாண்டில் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியனால் உருவாக்கப்பட்டது. மூலவர் சன்னதிக்கு இடதுபுறம் நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார் சன்னதிகள் உள்ளன. இந்த கோவிலில் ஸ்ரீ யோக நரசிம்மரையும் ஸ்ரீ வராகரையும் தரிசிக்கலாம். பெருமாள் சன்னதியின் வலதுபுறம் யோக நரசிம்மர், அருகிலேயே வராகமூர்த்தி இருக்கிறார். தவிர அருள்மிகு அனுக்கிரக ஆஞ்சநேயர் சன்னதி உண்டு. கோவில் பற்றிய கல்வெட்டும் அதன் அருகில் ராமர், சீதையும் ஹனுமனும் உள்ளனர். இதன் எதிரில் ராமர் சன்னதி உள்ளது. கண்டராதித்த சோழன் கால கல்வெட்டில் வீரநாராயண விண்ணகர் என்று குறிப்பிட்டுள்ள ஸ்தலம் காட்டுமன்னார் கோயில். ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் பெருமாளின் பெயர் மன்னர் என்று குறிப்பிட்டுள்ள தலம் காட்டுமன்னார் கோயில். கிருஷ்ணதேவராயர் கால கல்வெட்டில் அழகிய மன்னார் என்று குறிப்பிடப்பட்டுள்ள இந்த தலம் காட்டுமன்னார் கோயில்.
மகாலட்சுமியின் கரம் பிடிக்க நாராயண பகவான் இங்கு மன்னனாக வந்ததால் அரசனாக வந்து திசை காட்டிய இறைவன் என்று அழைக்கப்படுகிறார். கூரத்தாழ்வாரின் திருவாசகத்தின் படியே இக்கோவில் மிக சிறப்பாக கட்டப்பட்டுள்ளது. கோவிலுக்குள் 5 கிணறுகளும் விரிந்த தோட்டமும் உள்ளது. பகவான் வீரநாராயண பெருமாள் மூலஸ்தானத்தில் நின்றபடி அருள் புரிகிறார். இங்கு வழிபடுவதால் திருமணத்தடை, குழந்தையின்மை பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். சிதம்பரத்திலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் சேத்தியாத்தோப்பு, அதிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் அமைந்துள்ளது. அனைவரும் வழிபட்டு அருள் பெறுவோம். வாழ்க வளர்க.